வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு வெண்டைக்காயில் ஒரு குழம்பு ஒன்று செஞ்சு காட்டுறேன். வெண்டைக்காயில் சாம்பார் வைப்போம், காரக்குழம்பு வைப்போம், பொரியல் பண்ணுவோம். இது சாம்பார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சும்மா தோலோடு நசுக்கி வச்சுருக்கிறேன் 4 பூண்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, வெங்காயம். நான் ஒரு 3 பேருக்கு வைக்கிறேன் இந்த குழம்பு. 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வைக்கிறேன், சின்ன சைஸு. தக்காளி வதங்கிடுச்சு. இதில் வந்து தக்காளி ரொம்ப வதக்க வேண்டாம். இது குழம்போட சேர்ந்து கொஞ்சம் அந்த தக்காளி வேகட்டும். அது முழுசாக தெரியும். இப்போ நான் சும்மா கொஞ்சம் போல் ஒரு 4-5 வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். எங்களுக்கு இது போதும், அதனால் நான் கொஞ்சமாக தான் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. வெண்டைக்காயில் அந்த பச்சை போன உடனே இது போல் மஞ்சள் பொடி, குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன். ஏன் 1.5 ஸ்பூன் போடுறேன்னா இதில் தேங்காய் அரைச்சி விட போகிறோம். தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு குழம்போட அளவெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தான் உப்பு போட முடியும்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கப்பு தண்ணி விட்டு இந்த வெண்டைக்காய் வெந்து இந்த மிளகாய் பொடி வாசனை எல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் வெந்துருச்சு பாருங்கள். மிளகாய் பொடியோட வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுறேன். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இவ்வளவு திக்காக இருக்கட்டும். 1 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் அரைச்சி விட்டுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி விட்டுருக்கேன். எனக்கு ஒரு ஸ்பூன் கணக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 ஸ்பூன் புளி கரைசலாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, குழம்பு கொதிச்சிருச்சு. புளி விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். தேங்காய் அரைச்சி விட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. நன்றி, வணக்கம்.